போலிக்கு யாரும் பிறக்கவில்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. காந்திய கொள்கைக்கும் பொது வாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த கருப்பு காந்தி. நம் கரும வீரர் காமராசர். சொல்லில் அடங்கா அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகளை எண்ணிவிட எண்ணில் அடங்கா சாதனைகளை செய்துவிட்டு இன்று எல்லோரையும் மீண்டும் பிறந்து வா என ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனை பேசுகிறது 100 ஆண்டுகள். முற்கால ஆட்சி என்றவுடன் கண் முன் வந்து நிற்கிறது கர்ம வீரரின் ஆட்சிதான். ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே விடை காமராசர். 1954ஆம் ஆண்டு புத்தையூட்ட தமிழர் புத்தாண்டு முதல்வர் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்ததும் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே ஏழை பிள்ளைகளின் இறைப்பையை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் ஆறாவாரம் கொள்கிறது. சொத்து இல்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி 1000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வி இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே உருவாக்கிய ஒரு புது கல்வி திட்டம் இன்று கண் முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் நிற்கிறது. பள்ளிகள் இல்லா ஊர்களில் பள்ளிகள் பல திறந்த பகலவனே, நீ படிக்கவில்லையே தவிர இந்த தேசத்தையே படிக்க வைக்க படிக்காத வேலை ஏழை குழந்தைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுத்த பிதாமகர் அல்லவா அவர். கல்வியை மட்டுமா வளர்த்தார்? இல்லை இல்லை, நம் நாட்டில் முதுகெலும்பான விவசாயத்தையும் வளர்த்தார். நாடு வளமாக விவசாயம் செழிக்க அமராவதி, ஆரணியாறு, சாத்தனூர், காவிரி டெல்டா, மணிமுத்தாறு, வைகை என பல கட்டி விவசாயிகளின் துயரை துடைத்த தூய உள்ளம் படைத்த உத்தமர் தான் இந்த கருப்பு காந்தி காமராசர். அதோடு மட்டுமா நெய்வேலி நிலக்கரி திட்டம், மேட்டூர் காகித தொழிற்சாலை, ஆவடி டாம் தொழிற்சாலை என பல தந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வித்திட்ட பொற்கால ஆட்சி தந்த பகலவன் தான் இந்த கருப்பு காந்தி. மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லா மாநிலம் என்று பெயர் பெற்றது தமிழகம். எல்லாம் யாராலே? எல்லாம் இவராலே. காமராஜரின் வாழ்ந்த விதத்தை இப்போது நினைத்து பார்த்தாலும் நம்ப முடியாத ஒரு அதிசயம்தான். முற்றும் துறந்த ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட துறக்க விரும்பாத உணவு தாயின் உணவு. அத்தகைய தாயின் உணவையும் தன் பொதுவாழ்வு தூய்மைக்காக தள்ளி வைத்த அதிசய தலைவரை இந்தியாவை ஆளும் பிரதமர் பதவி தேடி வர பதவியாக இல்லாத மக்கள் தலைவர் அதை மறுக்க, இந்த முடிவு மக்களின் உள்ளங்களை முறுக்க, இந்த முடிவால் 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங்மேக்கரானார் கருப்பு காந்தி காமராசர். கட்சியை வலுப்படுத்த முதியோர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த உடனே முதல் நாளாக தன் முதல்வர் பணியை உதறிய உத்தமர் அல்லவா அவர். ஒரு முறை டெல்லியில் நடந்த உலக கண்காட்சியில் புதிதாக அறிமுகப்படுத்த எடை பார்க்கும் இயந்திரத்தில் பாரத பிரதமர் நேரு எடை பார்த்த பின் காமராஜரை எடை பார்க்க சொல்ல காமராசர் மறுக்க நேரு காரணம் கேட்க காசு இல்லை என கூற வருந்தியது நேரு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசமும் தான். இதை சொன்னவுடன் கவிஞர் மேத்தாவின் கவிதைதான் என் நினைவில் வந்து நிழலாடுகிறது. காமராசரே, இந்தியாவே உன்னிடம் இருக்கிறது, ஆனால் உன் சட்டை பைதான் காலியாக இருக்கிறது. இது கவிதை அல்ல,